ப்ரோ நரி தந்திரமானதுன்னு சொல்றாங்க, இது மித்தா இல்ல ஃபேக்டா ப்ரோ? இது மித்து. அப்புறம் ஏங்க நரிய போய் தந்திரமானது நரி மாதிரி தந்திரமா நம்ம பிளான் பண்ணணும்னு சொல்றாங்க? ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அது கடந்த காலத்துல வந்த கதைகள் நிறைய, இந்த குழந்தைங்க படிக்கிற கதை, அதுக்கப்புறம் பாக்குற கார்ட்டூன், அதுல எல்லாம் நரி வந்து தந்திரமா செயல்படுற மாதிரி காமிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கேட்ட கதைகள்லயும் நரி வந்து தந்திரமானது அப்படின்னு சொல்லியே நம்ம கேட்டு பழகிட்டோம். அதனாலயே நரி உண்மையிலேயே வந்து தந்திரமானது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையை சொல்ல போனா நாய், அதுக்கப்புறம் பூனை, எலி, இதுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு கூட நரிக்கு வந்து தந்திரம் கிடையாது. இப்ப ஒரு ஜாடியோ ஒரு விஷயம் இருக்குன்னு வைங்களேன், அதை திறக்கிறதுக்கு நாய்க்கு பூனைக்கு எல்லாம் கத்து கொடுத்தா, கொஞ்சம் நல்லா ட்ரைனிங் கொடுத்தா அது பண்ணும். ஆக்டோபஸ் விட்டீங்க பாத்தீங்கல்ல? இல்ல, ஆக்டோபஸ் வந்து புத்திசாலி உயிர். நான் சொல்றது வந்து இதுக்கே வந்து இப்ப நாய், பூனை, எலி இதுக்கு இருக்கிற அளவுக்கு கூட அந்த அறிவு வந்து நரிக்கு இல்லைன்னு சொல்ல வந்தேன். ஆனா உண்மையிலேயே புத்திசாலி அப்படின்னா நிறைய உயிரினம் இருக்கு. அதுல முக்கியமானது, முதன்மையானது ஆக்டோபஸ் இருக்கு, டால்பின் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து யானை இருக்கு. இது மாதிரி உயிரினங்களை வந்து சொல்லலாம். ஆனா நரி தந்திரம் அப்படின்னு சொன்னது வந்து கதைகள்ல கேட்டது வச்சுதான். ஸோ நரிக்கு நிறைய விஷயம் கத்து கொடுத்து ட்ரைனிங் கொடுத்தா கூட அது சரியா கத்துக்கல. ஆனா அது என்ன பண்ணும்னா, அது ரொம்ப பயந்தது, கூச்ச சுபாவம் அதுக்கு ஜாஸ்தி. அதனால மனுஷங்களெல்லாம் பார்த்தா அது டக்குன்னு ஓடி போயிடும். வேற ஏதாவது ஒரு விஷயத்த வந்து எடுத்துக்கிட்டா, அது திருடுனா அப்படியே பயந்து அங்க நிக்காம ஓடி போயிடும், ஏதாவது நமக்கு ஆபத்து வந்துரும்னு. அதை மத்தவங்க பார்க்கும்போது அது தந்திரம்னு நினைக்கிறாங்க. அதாவது ஒரு இது இருக்கு, சாப்பாடு இருக்குன்னா அதை டக்குன்னு எடுத்துட்டு ஓடிடுது, அதுக்கு தந்திரம் ஜாஸ்தின்னு. அதான் உண்மை அப்படி கிடையாது. யாருமே இல்லாம இருக்கும்போது தான் அதுக்கு பயம் இருக்காது. வந்த உடனே யாராவது வந்துட போறாங்க அப்படின்னு நினைச்சு டக்குன்னு எடுத்துட்டு பயந்து ஓடுது. ஆனா அது வந்து அது தந்திரமா யாரும் இல்லாதப்போ வந்து எடுத்துட்டு போகுது அப்படின்னு தப்பா புரிஞ்சு, அப்படியே ஒரு கட்டுக்கதை மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். ஆனா இப்ப இந்த வீடியோல தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நரிய பத்தி நம்ம என்னெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோமோ அது எல்லாமே பொய்ன்னு உடஞ்சு போச்சு. ஏன்னா நரி தைரியசாலின்லாம் நான் கேள்விப்பட்டிருந்தேன், அதெல்லாம் நீங்க சொல்லல, மொத்தமா உடஞ்சு போச்சு. சரி, ஓகே ப்ரோ. இப்ப அடுத்து எலி இருக்குல்ல, எலிக்கு ரொம்ப ஃபேவரட் ஆனது சீஸ்ன்னு சொல்றாங்க. இது மித்தா இல்ல ஃபேக்டா ப்ரோ? இது மித்து. ஏன் ப்ரோ? அப்புறம் ஏன் சொல்றாங்க? எலிக்கு வந்து சீஸ் அப்படின்றத சொல்ல போனா சில நேரங்கள்ல அது தவிர்க்கவே செஞ்சிடும். அதுக்கும் அதுக்கும் என்ன காரணம், இதை ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, டாம் அண்ட் ஜெர்ரி தான் முக்கிய காரணம். அதுல வரக்கூடிய எலி வந்து சீஸை விரும்பி சாப்பிடுற மாதிரி வச்சிருப்பாங்க. சோ அதை பார்த்தே உலகம் முழுக்க டாம் அண்ட் ஜெர்ரி அப்படின்றது சும்மா ஒரு கண்டத்தோட சுருங்குறது கிடையாது. ஆமா, அதனால அதுலயும் சின்ன குழந்தையில இருந்து நம்ம அதை பார்த்து வளர்றோம். நம்ம அதை பார்க்கும் போதே அப்ப எலிக்குன்னா சீஸ் தான் ரொம்ப பிடிக்கும் தப்பா புரிஞ்சுக்கிறோம். உண்மை என்னன்னா, எலிக்கு சீஸை விட சர்க்கரை கலந்த உணவு தான் ரொம்ப பிடிக்கும். ஜிலேபி, லட்டு இதெல்லாம் நீங்க வச்சுட்டீங்கன்னா இனிப்பு, ஆமா, அதைத்தான் போய் சாப்பிடணும்னு பார்க்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த பருப்பு வகைகள், அரிசி, கோதுமை அது பிடிக்கும். அதே மாதிரி தேங்காய் பிடிக்கும், தக்காளி பிடிக்கும். இது எல்லாமே இல்லைன்னா தான் சீஸ். சீஸை வந்து வெறுக்கும் அப்படின்னு சொல்ல வரல, சீஸும் பிடிக்கும். ஆனா ஆமா, சீஸுக்கு வரக்கூடிய அந்த சீஸ்ல வரக்கூடிய ஹெவியான வாடை சில நேரங்கள்ல எலிக்கு வந்து பிடிக்காமலே, அதனால எலி அதை சாப்பிடாம கூட தவிர்க்க வாய்ப்பு இருக்கு. ஆனா மத்தபடி இந்த கருவாடு, தக்காளி இது மாதிரி உணவுகள் தான் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலயும் குறிப்பா இந்த லட்டு, ஜிலேபி மாதிரி இனிப்பு கலந்தது தான் எலிக்கு ரொம்ப பிடிச்ச உணவு. ஓகே ப்ரோ. இப்போ நம்மள ஒரு கரடி துரத்துது, அந்த கரடி துரத்தையில நம்ம வந்து கீழே படுத்துட்டோம்னா அந்த கரடி வந்து நம்மள ஒன்றும் செய்யாதுன்றாங்க. இது மித்தா இல்ல ஃபேக்டா ப்ரோ? இது மித்து. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, கரடி வரும்போது அதுக்கு முன்னாடி செத்த மாதிரி நடிக்கணும்னு சொல்றாங்க. அது கரடிக்கு ஈஸியா போயிடும். நம்ம ஒரே இடத்துல இருக்கும்போது அது முகர்ந்து பார்த்து நம்ம உயிரோட இருக்கோன்றத தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம சாப்பிட்றதுக்கு உகந்ததுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரே அடியிலேயே நம்மளை கொன்னுரும். அதனால அப்படி பண்ணவே கூடாது. 2 வகையான கரடிகள் நம்ம எடுத்துக்கலாம். ஒன்னு பிளாக், இன்னொன்னு வந்து ப்ரௌனு. இப்ப ப்ரௌன் பியர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளை வந்து எதுக்கு தாக்க வரும்னா, 90% அது நம்மளை சாப்பிட வராது. அதுக்கு மாறா அதுக்கு ஏதோ ஆபத்து நம்மளால நடக்கும் அப்படின்னு சொல்லி பயந்து அப்பதான் நம்மளை வந்து எதிர்க்க வரும். அப்படி வரும்போது அந்த ப்ரௌனுக்கு நான் சொல்றேன், அந்த ப்ரௌன் அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம்னா, கையை வந்து நம்ம நேரா மேல தூக்கிக்கிட்டு பேசணும். சரண்டர் ஆகக்கூடாது. நான் மனுஷன், என்னை விட்டுடு, நான் அப்படின்னு பின்னாடி நகரணும். கத்தக்கூடாது, ரொம்ப மெல்லவும் பேசக்கூடாது, நார்மலா பேசணும். அப்ப அது நம்ம பின்னாடி போறத பார்த்து என்ன நினைக்கும்னா, அது நம்ம கூட சண்டைக்கு வரல அப்படின்னு நினைக்கும். பிளஸ் அது வந்து மனுஷன் அப்படின்னு நினைச்சு விட வாய்ப்பு இருக்கு. அதுக்கு மாறா நம்ம அதுக்கு முன்னாடி போய் படுத்தோம்னா, ஒருவேளை அது பசியில இருந்ததுன்னா நம்மள வந்து அடிச்சு சாப்பிட்டுரும். சோ அதனால அது முன்னாடி படுக்க கூடாது. எப்ப படுக்கணும் அப்படின்னா, அது நம்ம கூட சண்டைக்கு வந்துருச்சு, வேற வழி இல்ல, 2 அடி அடிச்சிருச்சு, அது வந்து சண்டைக்கு தான் வருதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு, நம்மள சாப்பிட வரல, நம்மளோட சண்டைக்கு தான் வருதுன்னு. அப்ப நீங்க வந்து
குப்புறப்படுத்திட்டு கழுத்துல கைய வச்சு மறைச்சுக்கிட்டு காலை விரிச்சு படுத்துறணும். அப்ப இவன் நமக்கு ஆபத்தானவன் கிடையாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடும். கருப்பு கரடிக்கு அதான் சொல்றேன். இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அது பசியில நம்மள துரத்துதா இல்லன்னா சும்மா பயத்துல நம்ம எதுவும் துரத்துதா? அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, கரடியை பொறுத்த வரைக்கும் பசின்னா மெல்ல வரும், நமக்கு சத்தமே காட்டாம நம்மள அட்டாக் பண்ணணும்னு பாக்கும். ஆனா அதே சமயம் அது நம்மள விரட்ட பாக்குதுன்னா அங்கேயே நின்னு ஃபர்ஸ்ட் கத்தும், சத்தம் போடும். பின்னாடி காதை பின்னாடி செலுத்திக்கும். அதுக்கப்புறம் ஆக்ரோஷமா நமக்கு முன்னாடியே ஓடி வரும். அது நம்மள பயந்துகிட்டு நம்மளை விரட்ட வருது, அதனுடைய எல்லைக்குள்ள நம்ம பூந்துட்டோம்னு நினைச்சு வருது. ஸோ அதை புரிஞ்சுக்கலாம். ஆனா இது அந்தந்த சூழ்நிலை பொறுத்து தான். மேக்சிமம் அந்த இடத்துலயே படுக்கிறது ஆபத்து தான். ஏன்னா அந்த பிரவுன் பியர்ஸ் பணத்தை கூட சாப்பிடும், இறந்த பணத்தை கூட. அதனால அதுக்கு முன்னாடி போய் இறந்த மாதிரி நடிக்கிறது, அதுக்கு ஒரு வேளை பசி இருந்தா நம்ம தான் அதுக்கு மீல்ஸே. கருப்பு கரடி கேட்டீங்க, கருப்பு கரடியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பயந்த சுபாவம் இருக்கு. இப்ப கருப்பு கரடி வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம படுத்துட்டோம்னா நம்மளை பார்த்து பயந்துட்டான்னு நினைச்சு அதை அடிச்சு நம்மளை கொன்னுரும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா ஃபைட் பண்ணணும். நம்மளால ஓட முடியாதுன்ற நிலைமை வரும்போது அது நம்மளை அடிக்க வருதுன்னா அதனுடைய மூக்கு, அதனுடைய கண்ணு, மர்ம உறுப்பு அப்படின்னு சென்சிட்டிவான இடங்கள் இருக்கும்ல, அதை பார்த்து அடிச்சோம்னா இவன் ஈஸியா நம்மளால இவனை சாப்பிட முடியாது போல, சண்டை போடணும் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துடும். அதனாலேயே பயந்து கருப்பு கரடி ஓட ஆரம்பிச்சிடும். இதனாலேயே இங்கிலீஷ்ல ஒரு பழமொழியே இருக்குது, இஃப் இட் இஸ் பிரவுன் லை டவுன் அப்படின்னு. அதாவது அது பிரவுனா இருந்தா கீழே படுத்துருங்க, கருப்பா இருந்தா சண்டை போடணும். இஃப் இட் இஸ் பிளாக் ஃபைட் பேக் அப்படின்னு சொல்லி அந்த பழமொழி இருக்கு. அது இதுக்கு தான். ஆனா அதே சமயம் பிரவுனா இருந்தா படுக்கணும் அப்படின்றது அது 90% நேரங்கள்ல தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா 10% நேரங்கள்ல அட்டாக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கரடி பக்கத்துல போகாம இருக்கிறது தான் சொல்ல போனா நல்லது. ஓகே ப்ரோ. இப்போ நாய் இருக்கு தெரியுமா, நாய்க்கு கண்ணு தெரியாது, அதாவது கலர் தெரியாது. நாய் கண்ணுக்கு எல்லாமே கருப்பு வெள்ளையாத்தான் தெரியும் சொல்றாங்க. இது மித்தா இல்ல ஃபேக்டா ப்ரோ? இது மித்து. இதை நிறைய பேர் நம்புறாங்க. உண்மை என்னன்னா நாய்க்கு ரெட் கலர் தெரியாது, அதே மாதிரி கிரீன் கலர் தெரியாது. இது ரெண்டுமே ஒரு மாதிரி கிரேயிஷ் எல்லோ தெரியும், இல்லைன்னா பிரவுனிஷா தெரியும். ஆனா அதனுடைய கண்கள்ல இப்ப மனித கண்கள்ல ரெட்டு, கிரீனு, ப்ளூ இந்த 3 நிறங்களையும் பிரிச்சு பார்க்கக்கூடிய செல்கள் இருக்கு, கோன்ஸ் இருக்கு. ஆனா அதனுடைய கண்கள்ல 2 செல்கள் தான் இருக்கு. ஒன்னு ப்ளூ, இன்னொன்னு எல்லோ இருக்கு. அதனால அதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் தெரியும், ப்ளூ கலர் சார்ந்த கலர்கள் எல்லாம் தெரியும், எல்லோ தெரியும், கிரீனும் ரெட்டும் தெரியாது. இப்ப நம்ம வானத்தை பார்த்தோம்னா ப்ளூ கலர் இருக்கும்ல, அது அப்படியே நமக்கு தெரியுற மாதிரிதான் நாய்க்கும் வானம் அப்படியே தெரியும். அந்தி பொழுது சாயும்ல கொஞ்சம் ரெட்டிஸா மாறும். அந்த சமயம் மட்டும் இதுக்கு ஒரு மாதிரி ஒரு கிரே எல்லோவா வானம் தெரியும். மற்றபடி இதுக்கு ப்ளூ தெரியும், எல்லோ தெரியும். அதனால பெட்ஸை வளர்க்குறாங்க, நாயை வளர்க்குறாங்க அப்படின்னா ஏதாவது அதுக்கு வாங்கி கொடுக்குறாங்க பொம்மை இல்லைன்னா பால்னா அது ப்ளூ கலர் எல்லோ கலர்ல வாங்கி கொடுத்தா அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு மாறா ஒருவேளை இப்ப பச்சை புல்வெளி இருக்கு, அதுக்கு பச்சையே தெரியாது, அந்த நேரத்துல பச்சை கலர் பாலும் இருக்கு, அதை போய் இல்லைன்னா ரெட் கலர் பால் இருக்கு, அதை போய் நம்ம போட்டோம்னா நமக்கு சூப்பரா தெரியும் பச்சையில ரெட். ஆனா அதுக்கு சூப்பரா தெரியாது. அது ரெண்டுமே ஒரு மாதிரி எல்லோ. பச்சை எப்படி தெரியும்? பச்சை அதுக்கு கிரேஸ் எல்லோ மாதிரி தான் தெரியும், ஒரு மாதிரி சாம்பல் கலந்த மஞ்சள் கலர் மாதிரி. ஆமா, அதே தான் ரெட்டும் அந்த மாதிரி தான் தெரியும். அதனால நாய் நீங்க ரெட் கலர் பாலை தூக்கி பச்சை கலர்ல போட்டுட்டீங்கன்னா அது ரெண்டுமே கான்ட்ராஸ்டா இல்லாம ஒரே மாதிரி தெரியும். அதனால அது கண்டுபிடிக்காது. அது மோப்ப சக்தி இருக்குல்ல, அதை வச்சுதான் இங்க பால் இருக்குன்னு கண்டுபிடிக்கும். ஸோ அதனால ஒரு நாய்க்கு நம்ம பிடிச்சது பாலை வச்சு விளையாட கொடுக்கணும், ட்ரெஸ் போட்டு விடணும், பொம்மை வாங்கி கொடுக்கணும்னா ப்ளூ அண்ட் எல்லோ கரெக்டா இருக்கும். ஓகே ப்ரோ. இப்போ ஒரு பூனை இருக்கு, அந்த பூனை எவ்வளவு ஹைட்ல இருந்து கீழே விழுந்தாலும் அது காலை வச்சு அது தப்பிச்சிரும், அதுக்கு பெரிய இன்ஜுரி ஆகாதுன்னு சொல்றாங்க. இது மித்தா இல்ல ஃபேக்டா ப்ரோ? இது மித்து. என்னங்க சொல்றீங்க? ஆமா, ஏன்னா இப்ப பூனையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய காதுகளுக்குள்ள இன்னர் இயர்ஸுக்குள்ள ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டத்துக்குள்ள எண்டோலிம்ப் அப்படின்னு சொல்லி ஒரு திரவம் இருக்கு. இது மனிதர்கள்லயும் இருக்கு. அதனாலதான் நம்ம நேரா நம்மளால நடக்க முடியுது. அதே சிஸ்டம் அதுலயும் இருக்கு. ஆனா அந்த திரவம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு. அதனால என்ன ஆகும்னா அது மேல இருந்து கீழே விழும்போது அந்த திரவம் டக்குன்னு அதனுடைய பொசிஷன் மாறி இருக்கு அப்படின்ற அந்த சிக்னலை மூளைக்கு கொடுத்துரும். அது சில
மைக்ரோ செகண்ட்ஸ்லயே அது வந்து நடந்துரும். அதனால பூனை என்ன பண்ணும்னா மேல இருந்து விழும்போது டக்குன்னு தலையை வந்து தரையை நோக்கி கரெக்டா வந்து திருப்பிடும். தலையை திருப்பின உடனே டக்குன்னு அதனுடைய உடம்பும் திரும்பிடும், காலும் ஸ்ட்ரைட் பொசிஷனுக்கு வந்துடும். அதனால கீழே விழும்போது காலை வச்சு அது சக்குன்னு வந்து நிக்கிறது உண்மைதான். ஆனா இங்க 2 பிரச்சனை இருக்கு. என்னன்னா இப்ப ஒரு கம்மியான தூரத்துல இருந்து 3 அடியில இருந்து அது விழுந்துச்சுன்னா அப்ப அது சரியாலாம் நிக்காது. ஏன்னா அது சுதாரிச்சு அது திரும்புறதுக்குள்ள கீழே பக்கவாட்டுல விழ வாய்ப்பு இருக்கு. அதுவே வந்து ஒரு 40 அடிக்கு மேல அப்பவும் அது நேரா தான் வந்து விழும். ஆனா அது கண்டிப்பா அடிபடும். ஏன்னா அவ்வளவு உயரத்துல இருந்து கீழே விழும்போது அதனுடைய உடம்புடைய வெயிட் அதனுடைய காலில் போய் டப்புன்னு படுறனால கால் எலும்பு முறிகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு பெர்ஃபெக்டான ஹைட்னா ஒரு 15ல இருந்து 30 அடிக்குள்ள மேல இருந்து கீழே பூனை விழுகுதுன்னா அதுக்கு பெருசா எந்த காயமும் ஏற்படாது, அது கரெக்டா தப்பிச்சிடும். இதை நினைச்சே என்ன பண்றாங்கன்னா நிறைய பேர் பூனையை தூக்கி போட்டுலாம் விளையாடுறாங்க. அது எப்படின்னாலும் கீழே வந்துடும். அப்படி பண்ணவே கூடாது. அதுக்கு இன்னும் ஒரு டைம் வேணும். இப்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா மேல இருந்து கீழே இப்படி எறிகிறாங்க, அதனால நேரா நிக்க முடியாது. அது சுதாரிக்கிறதுக்குள்ள அது பூமியை வந்தடைஞ்சிரும், அதுக்கு காயம் தான் படும். அதனால எவ்வளவு உயரத்துல இருந்து பூனை விழுந்தாலும் அதுக்கு காயம் படாது அப்படின்றது பொய். அது நேரா நிக்கும்ன்றது வேணா உண்மை. பூனையும் தூக்கி போட்டு விளையாடக்கூடாது, குழந்தைகளையும் தூக்கி போட்டு விளையாடக்கூடாது நான் சொல்றேன். ப்ரோ லாஸ்ட் கொஸ்டின் ப்ரோ, இப்போ ஒரு காக்கா தவறிச்சுன்னா மிச்சம் இருக்கிற எல்லா காக்காவும் சேர்த்து இந்த காக்காக்கு இறுதி அஞ்சலி செலுத்துருன்றாங்க. இது மித்தா இல்ல ஃபேக்டா ப்ரோ? இது மித்து. அப்புறம் ஏங்க அப்படி சொல்றாங்க? ஏன் அது வந்து இங்கிலீஷ்லயே க்ரோ ஃபியூனரல் அப்படின்னே சொல்லுவாங்க. உண்மையிலேயே ஒரு காக்கா இறந்து போச்சுன்னா நிறைய காக்கா கத்திக்கிட்டே அந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் சுத்தி இருக்கக்கூடிய எல்லா காக்காவும் அந்த இடத்துக்கு வந்துடும். அந்த மரத்துக்கோ இல்லைன்னா அந்த இடத்துக்கோ வந்து கத்ததான் செய்யும். ஆனா அது வந்து இறுதி சடங்குக்காக கிடையாது. என்ன ஆபத்துனால அது வந்து இறந்து போயிருக்கு, இங்க என்ன ஆபத்து இருக்கு, இதனால நமக்கு எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு என்கொயரி பண்றதுக்காக, இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக தான் எல்லா காக்காவும் ஒண்ணு சேரும். சேர்ந்து இப்ப அந்த காக்காவை ஒரு விலங்கு அடிச்சிருக்குன்னா இல்லைன்னா ஒரு பறவை அடிச்சிருக்குன்னா எல்லா காக்காக்களும் சேர்ந்து அந்த பறவையை ஞாபகம் வச்சுக்கும். இல்ல ஒரு மனுஷனால அந்த காக்காக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தா அப்ப அந்த மனுஷனை காக்காக்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கும். இப்ப எல்லாமே வந்து அங்க என்ன ஆபத்து இருக்கு எல்லாத்தையும் பார்த்து என்கொயரி பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணி எல்லாமே கிளம்பி போயிடும். போனதுக்கு அப்புறம் எங்கேயாவது அந்த மனுஷனையோ அந்த பறவையோ அது டக்குன்னு பாக்குது அப்படின்னா அப்ப எல்லா காக்காய்க்கும் அது வந்து அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும், அந்த ஆபத்து இருக்கு, எல்லாம் உஷாரா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. சோ அது வந்து உண்மையிலே இறுதி சடங்குக்காக வரல, இறுதி அஞ்சலிக்காக வரல. அது வர்றதே வந்து எச்சரிக்கையா இருக்கணும், என்ன ஆபத்துனால இறந்துருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்றதுக்காக வருது. ஆனா அதனுடைய குடும்பம் இருக்கும்ல, ஒரு காக்கா இறந்து போயிருந்தா அதனுடைய குடும்பம் மட்டும் வருத்தப்படும், கண்டிப்பா வருத்தப்படும். சோ காகமும் வந்து ஒரு புத்திசாலி உயிரினம் தான். சோ இந்த அளவுக்கு அதுக்கு நாலேஜ் இருக்கு, என்ன தப்பு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை திருத்திக்கணும் அப்படின்றது. ஓகே, இந்த வீடியோல வந்து நமக்கு தெரிஞ்சது வந்து நரி தந்திரமானது இல்லை, காகம் தான் தந்திரமானது. தன்னை பாத்துக்கிறதுக்கு தன் நண்பர்களையும் பாத்துக்கிறதுக்கு காகம் தந்திரமானது. ஒண்ணு சொல்லிக்கிறேன், கதையில நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, பாட்டி சுட்ட வடைய காக்கா மரத்துல போயிடும், நரி வந்து கீழே இருந்து பாட சொல்லும், உடனே காக்கா கத்துன உடனே வடை கீழே விழுந்துரும், நரி தூக்கிட்டு போயிடும். அது எல்லாம் அப்பட்டமான பொய்ன்னு புரியுது, கதைனே சொல்லிட்டீங்கல்ல. அப்ப உண்மை என்னன்னா காக்கா வந்து நரி ஒரு வேளை அந்த மாதிரி பாட சொன்னா அதுக்கு பக்கத்திலே வடைய வச்சுட்டு கதைனே சொல்லியாச்சு. சரி ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்கும்ல அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க, அடுத்த வீடியோல வந்து பாக்குறோம். தேங்க்யூ.